காலமெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம்? இதுக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதுக்காகவே வேலைக்கு போகிறோம், இதுக்காகவே சம்பாதிக்கிறோம், இதுக்காகவே எல்லாம் பண்ணுறோம். இதுக்காக வீடு, இதுக்காக ட்ரெஸ்ஸு, இதுக்காக சாப்பாடு, இல்லையா? காலமெல்லாம் இதுக்கு தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய ஆவிக்கு என்ன பண்ணுறது இல்லைங்க. உள்ளே இருக்கிறானே அவன் தாங்க உண்மையான மனுஷன். உள்ளே இருக்கிறானே அவன் தான் உண்மையான மனுஷன். அந்த ஆவி மனுஷனுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்காததுனால அவனுக்கு பலமே இல்லை. என்ன இல்லைங்க? அவனுக்கு பலமே இல்லை. உங்களுக்கு ஆவி மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்காம அதுக்கு பலம் இல்லாததுனால தான் எதுக்கெடுத்தாலும் கவலை, எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் அவிசுவாசம். கர்த்தருக்கு கொடுக்கணும்னா பயம், தசம்பாகம் கொடுக்கணும்னா பயம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நமக்கு பயம். ஏன்? காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலம் இல்லை, ஆவியில் பலம் இல்லை. ஆவியில் பலம் இருந்தால் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை. உடம்புல வியாதியே வராது. ஆவியில் பலம் இருந்தால் உடம்புல வியாதி வராது. சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை. ஆவியில பலம் வந்துருச்சுன்னா ஆவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுகம் ஒரு நதியாக பாய்ந்து உங்க சரீரத்தை மூட ஆரம்பிக்கும். அப்போ உங்க உள்ளுறுப்பும் வெளியுறுப்பும் எல்லாம் உள்ளம் புறம்புமாக மேய்ச்சல் அடைந்து பரிபூரணமாய் ஆரோக்கியம் அடையும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமையை நான் கட்டவிழ்கிறேன். பரிபூரண சுகம் உண்டாவதாக. உங்கள் சரீரங்களில் ஜீவன் உண்டாவதாக. உங்கள் சரீரங்களில் பூரண சுகம் உண்டாவதாக. அனைபாஷையில் அப்படியே பேசுங்க. சுகம் அப்படியே எழும்பிட்டு இருக்கு, சுகம் பெருகிட்டு இருக்கு. அனைபாஷையில் பேசுங்க. ரியாஷியாக்கா பாபா சாந்தலோ லோ சோஹோ லேரே கேசியா ஹாசியாக்கா மாரியாக்கா லாராக்கா ஜாக்கா जिबड़ा रियांत्रा खलबा बाबा का रेबड़े रियांद्रो हो 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 रियाल यागा जियांद्रा कतरबा रबूड बाड़ी आदराग दरबा रबी रबारी आदराग दरबा रसंदराग दरबा रबा You the kidney stone, I command you to loose in the name of Jesus. Amen. Saka raka la raka dabdiya dadakra baba baba baba. Hallelujah. பாருங்க, ஏதோ ஒன்று இதுக்கு முன்னாடி ஒன்றை செய்துட்டு இருந்தோம், ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், அதை விட்டுட்டோம். ஆத்மாதாயம் பண்ணிட்டு இருந்தோம், அதை விட்டுட்டோம். தசம்பாகம் கொடுத்துட்டு இருந்தோம், அதை விட்டுட்டோம். இப்படி ஏதோ ஒன்றை பண்ணிட்டு இருந்ததை வித்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆபத்து ஆரம்பமாயிருச்சுன்னு அர்த்தம். என்ன ஆரம்பமாயிருச்சுங்க? ஆபத்து ஆரம்பமாயிருச்சுன்னு அர்த்தம். என்னன்னா நீங்க ஆண்டவரோட நெருங்காததுனால ஆவியில பலத்தை குறைச்சிக்கிட்டீங்க. 4 நாள் சாப்பிடாம இருந்தால் எப்படி சரீரத்தில் பலம் குறையுதோ அது மாதிரி ஆண்டவரை நெருங்காததுனால ஆவியில் பலத்தை குறைச்சிக்கிட்டீங்க. ஆவியில் பலன் குறைஞ்சதுனால மனசு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. மனசுல பலம் குறையுது. மனசுல பலம் குறையிறதுனால உடம்புல வியாதியும் பலகீனமும் வந்துடுது. இப்போ ராஜேஸ்வரி அம்மா கிட்டத்தட்ட செத்து படைச்ச மாதிரி இருந்தாங்க. தேவ பிரசன்னத்துல காத்திருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க மலை மேல துள்ளி குதித்து ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை மாடி ஏறி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா தேவ பிரசன்னம் உங்களை புதுப்பிக்கிறது. சும்மா வேலை இல்லாம நாங்க உங்களுக்கு இதெல்லாம் சொல்லல, அனுபவித்து சொல்லுகிறோம், கற்றுக்கொண்டு சொல்லுகிறோம், தேவனோடு உறவாடி சொல்லுகிறோம். சபையே விழித்தெழும்பு. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் விழித்தெழும்புங்கள். அப்படியே அசால்ட்டா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஜீவனுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. செத்த பிணத்துக்கு சமமாய் இருக்காதீங்க, நடைப்பிணமாய் வாழாதீர்கள். ஜீவனுள்ளவர்களாக எழும்புங்கள். இதுக்காகவே ஓடாதீங்க.
இதுக்காகவே வேலை செய்யாதீங்க, இதுக்காகவே வீடு வாசல், இதுக்காகவே Dress இல்ல. இது மனிதன் அல்ல, உங்களுக்குள் இருக்கக்கூடியதான இந்த ஆவி மனிதன். அவன் பரலோகம் வரையிலும் இந்த பூமியில் வாழ்கிற போதே ஏறி பலமுறை கடந்து போகிறவன். அவன் மரித்தாலும் பிழைப்பான், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் அழிந்து போவது இல்லை. இதுக்காக நான் உழைக்கிறேன் பார்த்தீங்களா, இது கிழிஞ்சு போயிடும், ஒரு வருஷத்துல நார் நாரா கிழிஞ்சு போயிடும். இதுக்காக நான் உழைக்கிறேன் பார்த்தீங்களா, தின்னு தின்னு சுகரும் பிரஷரும் வந்துடும். உள்ள இருக்கிற மனுஷனுக்காக உழைங்க. அந்த மனுஷன் உள்ள இருக்கிற உங்களை தான் சொல்றேன், உள்ள இருக்கக்கூடிய ஆவி மனிதனுக்காக உழைங்க. அப்படி ஆவி மனிதனுக்காக நீங்க உழைக்கும் போது என்ன நடக்கும்? அவன் பார்த்துக்குவாங்க. பிள்ளைய பெத்து வளர்க்குறாங்க, என் பிள்ளை நாளைக்கு என்ன பார்த்துக்குவான். நம்பாதீங்க, அவன் பார்க்க மாட்டான். பாப்பான்னு சொல்ல முடியாது, பார்த்தா நல்லது. ஆனா உள்ள இருக்கிற இந்த ஆவி மனிதனை நீங்க வளர்த்தீங்கன்னா அவன் இந்த மைண்ட் வில் இமோஷன்ஸ், உங்க சிந்தனை சித்தம் உணர்வுகளை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பான். உங்களுடைய சரீரத்தை ஒரு வியாதியும் அண்டாதபடிக்கு, ஒரு பலகீனமும் அண்டாதபடிக்கு அவன் பாதுகாப்பான். ஹalleluya, ஹalleluya. Yashako roho rehele reze ziantro hozoho riala laga ziandaragadara. ஆவி மனிதனே எழும்பு, arise, arise, arise in the name of Jesus. Ra laga shako roho riala laga ziadarako. Hallelujah, 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 hallelujah. நீங்க பலகீனப்பட்டவர்கள் அல்ல, நீங்க பலகீனப்பட்டவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஏன் பலகீனப்படுகிறோம்? சிந்தனையில பலகீனப்படுகிறோம், சித்தத்துல பலகீனப்படுகிறோம், உணர்வுகள்ல பலகீனப்படுகிறோம். ஏன் பலகீனப்படுகிறோம்? ஏன் பலகீனப்படுகிறோம்னா ஆவிக்கு நீங்க தீனி போடல, ஆவி மனுஷனை பார்த்துக்கல. ஆவி மனுஷன் வசனத்தினால நிரப்பப்படணும். ஆவி மனுஷன் ஆராதிக்கணும், ஆவி மனுஷன் துதிக்கணும், ஆவி மனுஷன் அந்நிய பாஷை பேசணும், ஆவி மனுஷன் ஆவி மண்டலங்கள்ல ஏறி போகணும். ஹல்லேலூயா. காட்டுல வாழ வேண்டிய ஒரு சிங்கத்தை கொண்டு வந்து ஒரு கூட்டுல அடைச்சிங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் ஆயிடும். அது ஒண்ணுக்கும் ஆகாம செயலிழந்து போயிடும். காட்டுல சுத்திட்டு இருக்க வேண்டிய சிங்க ராஜாவை, காட்டு ராஜா சிங்கத்தை பிடிச்சிட்டு வந்து ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிட்டீங்கன்னா அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி உள்ள இருக்கிறானே, சொல்லுங்க, உள்ள இருக்கிறானே, சொல்லுங்க, எல்லாரும் தொட்டு காட்டி சொல்லுங்க, உள்ள இருக்கிறானே, இவன் மேல 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 ஏறி போக வேண்டியவன். ஹல்லேலூயா. ஆவி மண்டலத்துல உலாவ வேண்டியவனை நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த உடம்புக்குள்ள அடைச்சே வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அடைச்சே வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளேயே அடைச்சி வைக்காதீங்க. அவன் எழும்பட்டும், அவன் எழும்பட்டும். ஏசாயால பார்க்குறோம், எழும்பு எழும்பு சீயோடைய உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னா, எழும்பு எழும்புன்னா இந்த உடம்பை பார்த்து சொல்லப்படலைங்க, இந்த மனசை பார்த்து சொல்லப்படலைங்க, உள்ள இருக்கிறானே அவன் தாங்க, அவனை பார்த்து சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆவி மண்டலத்துல ஏறுறதுக்கு உங்களுக்கு பலம் வேணும். என்ன வேணுங்க? ஆவிக்குரிய பலம் வேணும். ஆவிக்குரிய பலம் எப்படி வரும்? எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்றதுனால வராது, நான் சின்ன பிள்ளைன்னு சொல்றதுனால வராது, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றதுனால வராது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பலம், ஆவியில நீங்க என்ன ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் மூலமாகத்தான் ஆவிக்குரிய பலம் வரும். ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய பலம் அதோட விசுவாசம் சேர்ந்து கொள்ள வேண்டும்.
ஆவிக்குரிய பலம் வந்தா விசுவாசம் வந்துரும். விசுவாசம் வந்தா ஆவிக்குரிய பலம் வந்துரும். எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவிக்குரிய பலம் வந்தா விசுவாசம் வந்துரும். விசுவாசம் வந்தா ஆவிக்குரிய பலம் வந்துரும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே கையை வச்சு அப்படியே அந்நிய பாஷையில் ஆவிக்குரிய பலம் வரட்டுண்டு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய பலம் வருவதாக. ரிகாமா ராந்தாரா கதாரா ரபா தீனா மாமா கராபா கபா பாபா. ஆவிக்குரிய பலம் எழும்புவதாக. ரிபாடா பாடா டபா தீரா கபா பாபா பாபா. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசம் எழும்புவதாக. ரிபாடா பாடா காபா பாபா பாபா காபா பாபா பாபா பாபா. ரபதீரா காபா பாபா பாபா. ரபதீரா காபா பாபா பாபா. நாம மலை மேல ஏறணும்னா அவரை பார்ப்போம். அவரை பார்ப்போம். இந்த பூமியில இருக்கும் போதே டிஜிஎஸ் தினகரன் லட்சக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான தடவை அவர் முகத்தை பார்த்தார். பரலோகத்துக்கு கடந்து போனார். நானும் அதை வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட போது அவர் எனக்கு தரிசனமானார். அவர் தரிசனமானதுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் எனக்கு தரிசனமாயி நான் தான் உண்மையான கடவுள்னு சொல்லலைன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு ஒரு வைராக்கியமான ஒரு மனுஷனாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது அவரே நேரடியாக எனக்கு தரிசனமாய் கடந்து வந்ததனால அவரை நான் என்னுடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அப்போ நான் பார்த்தது தரிசனத்துல தான் பார்த்தேன். ஆனா நான் இப்பொழுது நிழலாட்டமாய் பார்க்கிற நாம் ஆவி மண்டலத்தில் ஏற பழகுகிற போது முகமுகமாய் அவரை நாம் காண்போம். முகமுகமாய் அவரை நாம் தரிசிப்போம். அவர் சத்தத்தை கேளுங்க. என் புருஷனுக்கு மாற்றம் வரத்துக்கு என்ன ஆண்டவரே வச்சிருக்கிறீங்க? என் பொருளாதாரத்துல மாற்றம் வரத்துக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? என் கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? சட்டியில ஒண்ணும் இல்லாம அகப்பையில வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த சட்டியை நிரப்புங்க. எந்த சட்டி? இந்த சட்டியை நிரப்புறதையே கொழியா இருக்காதீங்க. எந்த சட்டியை நிரப்பணும்? உங்க ஆவிக்குரிய மண்பாண்டம். உங்க ஆவி மனிதனை நிரப்புங்க. ஆவி மனிதனை எக்ஸசைஸ் பண்ணுங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. நான் சொன்னேன், கேள், பார், எழும்பு. ஹல்லேலூயா. முதல்ல இங்க கீழ்ப்படியுங்க. உங்களுக்கு சத்தம் கேட்க தெரியலங்கிறதுனால தேவ மனுஷன் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு பேசுறார். உங்களுக்கு டைரக்டா ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியல, கேட்க தெரியல, அந்த அளவுக்கு பழகல. அதுக்கு தான் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி எங்களை வச்சிருக்கிறாரு. எங்க மூலமா உங்களுக்கு பேசுறாரு. இதையாவது உங்க காதால கேட்கணுமா வேண்டாமா? கேட்டு அதன்படி நடக்கணுமா வேண்டாமா? செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் தான் உங்களை ஆவி மனிதர்களாக எழும்ப வைக்கும். நம்ம 3வது வாரத்துல நம்மளுடைய சபையின் ஆண்டு விழா வருகிறது. இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போறோங்க? நம்ம இடம் வாங்குகிறதற்கும் சபை கட்டுகிறதற்குமான நிதியை சேர்ப்பதற்காக இப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்ண சொல்லி இருக்கிறோம்? நீங்க இதுவரை கொடுத்த தொகையிலேயே அதிகமான காணிக்கையை நீங்கள் செலுத்துங்கள், அது அப்படியே பில்டிங் ஃபண்டில் சேர்க்கப்படும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை நாம் செய்ய போகிறோம். அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஆயத்தமாகுங்க. 3வது வாரம் தானேன்னு இருக்காதீங்க, தொடர்ந்து நீங்கள் அதை செய்யுங்க. ஓகே, அது லிமிட் வந்து உங்களுக்கு 3வது வாரம், அதை செய்யுங்க. அடுத்தது ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் எங்களோடு கூட இணைந்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நாங்கள் இடத்தை வாங்கி கர்த்தருக்கென்று ஒரு ராஜ மாளிகையை கட்டுகிறதற்கு உங்களுடைய கரங்களையும் எங்களோடு கூட இணைத்துக் கொள்வீர்களானால் அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறதான ஜனங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய கணக்கில் சேர்க்கப்படுவார்கள். இன்றைய தினத்தில் நான் பேசின அபிஷேகமும் வல்லமையும் உங்களை நிரப்பும்.
ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தினத்தில் உம்முடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை கொடுக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே தசம பாகங்கள், காணிக்கைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அங்கீகரித்து அதன் பலனை 1000 மடங்காக்கி கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.